எல்லாருக்கும் வணக்கங்க. என்னடா அம்மா இன்றைக்கி காலையிலேருந்து கோலம் சம்மந்தமாகவே வீடியோ கொடுக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? காலையில் நான் கோலம் போட்டது எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதம் மார்கழி ஸ்பெஷல் கோலங்கள். இப்போ கோலப்பொடி வாங்கிட்டு வந்தேங்க. இந்த கோலப்பொடி வாங்கிட்டு வந்ததை எப்படியெல்லாம் நம்ம பக்குவப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னாலும் உங்களுக்கும் அது யூஸாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன். பொங்கலே வந்துருச்சு, என்னடா கடைசி நேரத்தில் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. இருந்தாலும் இப்போ நான் இதையெல்லாம் நீட்டாக எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கலாமே அப்படின்னு தான் எடுத்தேங்க. இப்போ கோலப்பொடி நம்ம இந்த மாதிரி பாக்கெட்ஸில் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா? வாங்கிட்டு வந்ததை நம்ம உடனே இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை விரித்து விட்டு நம்ம நல்லா கொட்டி விட்டுறணுங்க. ஏன்னா அந்த கோலப்பொடி கொஞ்சம் ஈரமாக இருக்கும். நல்லா காஞ்சாதான் உங்களுக்கு இழுக்கிறதுக்கு நல்லா வரும். நான் ஒரு கோல பைத்தியங்க. அதனால் பொடி வருஷமே நிறைய வாங்குவேன். போன வருஷம் பொடியே இருக்குது, இருந்தாலும் மறுபடியும் இந்த வருஷமும் கொஞ்சம் பொடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்கு மேலே தாங்க 2 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் லஞ்சு கூட எடுத்துக்கல. இப்போ இதை வாங்கிட்டு எல்லாம் பண்ணும்போது இப்போ 3 மணியே ஆயிடுச்சு. கோலப்பொடியே வாங்க வேண்டாம், இருக்கிற பொடியே போதும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் அந்த பொங்கலுக்கு கோலம் போடுற நாள் நெருங்க ஐயோ புதுசாக கோலப்பொடி வாங்கியிருந்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அதனால் போய் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இப்போ அரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை கோலப்பொடியில் நான் கொஞ்சம் அரிசி மாவும் கலந்துட்டு அதையும் நம்ம சளிச்சிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இது எல்லாமே போன வருஷம் வாங்கினதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் 5.5 பெட்டி மாதிரி ஒரு பெட்டியில் தான் வச்சுருக்கேன். இந்த கல்லுக்கெல்லாம் இருக்கிறதுமே டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி மூடி வச்சுக்கிட்டா நம்ம கோலம் போடும்போது வாசலில் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சிங்கிள் பாக்ஸும் ஒரு டஜன் வச்சுருக்கேங்க. அதுலேயும் பழைய கோலப்பொடி எல்லாமே நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த வருஷத்துக்கும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்குவேங்க. சின்னதும் பெருசுமாக 2 வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம சலிச்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி ஈவனாக விழுகும். கோலம் போடுறவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், அப்படி நல்லா ஈவனாக விழுகும். நம்ம கையில் கொடுத்தா கொஞ்சம் திட்டாக தான் இருக்கும். ஒரு சிலதுக்கு கையில் தான் கொடுத்தாகணும். சின்ன டிசைன்ஸ்க்கெலாம். பெரிய டிசைனுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி சின்ன வடிகட்டியும் பெரிய வடிகட்டியும் வச்சுக்கிட்டால் போட்டுக்கலாம். அப்புறம் ரவுண்டு வர்றதுக்கு நம்மக்கிட்ட வேஸ்ட்டான கேஸ்கட் இருக்குது இல்லைங்களா? இந்த கேஸ்கட்டை நம்ம தூக்கி போடாமல் நம்ம கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தாங்க எப்பயுமே பண்ணுவேன். சாதாரணமாக எனக்கு ரவுண்டெல்லாம் கையிலேயே நல்லா வரும். சமயத்தில் நான் கேஸ்கட் யூஸ் பண்ணியும் போடுறது உண்டு. சின்னதும் பெருசுமா ஒரு 2-3 கேஸ்கெட் வச்சுருக்கேங்க. பாருங்கள், எல்லாம் அப்படியே பிரித்து கொட்டி அங்கங்கே அப்படியே இருக்குது. இப்போ கோலப்பொடியை காய வச்சிட்ருக்கேன் நான். நம்ம ஒரு நாள் விருந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த சமையல் முடித்தோடனே அதை தனித்தனி பவுலில் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இதையும் பக்குவப்படுத்தி தனித்தனி கப்பில் போட்டு வச்சுட்டு நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுறப்ப எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபேன் போட்டு தாங்க காய வைக்கணும். நீங்கள் வெயிலில் வச்சிங்க அப்படின்னா கலர் நம்ம போடுறதுக்கு முன்னாடியே ஃபேட் ஆயிரும். அதனால் நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் தான் இப்போ நியூஸ் பேப்பரை விரித்து காய வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ தான் போட்ட உடனே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கொஞ்சம் லேசாக இழுக்க வருது. இருந்தாலும் இது நல்லா காஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நல்லா அடைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் திட்டாக கொடுக்கக்கூடாது. நல்லா நெருக்கமாக இருக்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த டிசைன் பார்க்குறதுக்கே நல்ல லுக்காக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு கோலம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 4 கலர் அல்லது 5 கலர் செலக்டடாக வச்சுக்கிட்டு அதை மட்டுமே நீங்கள் கோலத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா லுக்கு இருக்குங்க. நிறைய கலர்ஸ் கலந்து கொடுக்குறத விட அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இப்போ அடுப்படியும் பொங்கல் செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. வீடு சுத்தம் பண்ணி எல்லாம் முடித்து இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு பாருங்கள், பொங்கல் பானை தண்ணி பானை எல்லாமே தேய்ச்சி வந்தாச்சு. அடுப்பும் எல்லாம் கழுவி எல்லாம் ரெடியாக இருக்குதுங்க. இன்றைக்கே நம்ம பொங்கல் பானை எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டா காலையில் சும்மா கழுவிட்டு அப்புறமா நம்ம அடுப்பில் ஏற்றினா போதும் இல்லைங்களா? அதனால் வெண்பொங்கல் ஒன்றில் சக்கரை பொங்கல் ஒன்றில் வைக்கிறதுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இனிமேல் தான் நான் சாப்பிட போகிறேன். மணி 3:30 மேலேயே ஆயிடுச்சுங்க. எனக்கு கோலம்னா ரொம்ப பிரியன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்த தகவலை உங்களுக்கும் சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் இதை ஷேர் பண்ணுறேங்க. இந்த பொடி எல்லாமே நம்ம அப்படியே டைரெக்டாக கோலம் போடலாங்க. எதுவுமே கலக்க வேண்டியதில்லை. எல்லாமே கலந்து அவங்களே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பொடி தான். முந்தியெல்லாம் பவுட்ரு ஃபார்மில் வரும். அதை வாங்கிட்டு நம்ம மணல்லையோ கோலப்பொடியிலையோ கலக்குவோம். இது அப்படி இல்லைங்க, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அந்த மாதிரி பொடி வந்திருக்கு. அதுவே நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுலேயும் நல்லா நைஸ் கிடச்சா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. கரூரில் நீங்கள் எங்கே வாங்குவீங்கன்னு கேட்டிருக்கீங்க. திருவள்ளுவர் கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருங்க. தாலுகா ஆஃபீஸ்க்கு மேல்புறத்தில் அந்த கட்டில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா முன்னாடியே பூண்டு கடையெல்லாம் இருக்குங்க. அந்த பூண்டு கடைக்கு பக்கத்தில் ஒரு கோலப்பொடி இருக்குது. அங்கே காவி பொடி, வெள்ளைப்பொடி, இந்த மாதிரி கலராக பொடி எல்லாமே வச்சுருக்காங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க. அப்புறம் அங்கே அந்த கோலம் போடுற அச்சு, இந்த மாதிரி கோலம் போடுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அந்த கடையில் வச்சுருக்காங்க. நான் இன்றைக்கி அங்கே தான் வாங்கினேங்க.
ஒரு 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 10 பேராவது கோலப்பிரியர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் நான் இந்த நேரத்தில் ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ. மறுபடியும் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறங்க, நம்மளோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஹாய் போட்டு உங்களை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ.